நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? அதாவது மனித உரிமைகள்னால் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த யுஎன்ஓ டிஃபைன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ் the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to these rights without discrimination. அதாவது யுஎன்ஓ அப்படின்னா ஐக்கிய நாட்டு சபை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த யுஎன்ஓ அதாவது இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றதான் யுஎன்ஓ. இதற்கு தமிழ் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை அப்படின்னு. இந்த ஐக்கிய நாட்டு சபை வந்து ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒரு டெஃபினேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மனிதர்களாய் பிறந்த எல்லாத்துக்குமே அவங்க வந்து எந்த இனம், எந்த ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, எந்த தேசியத்தில் இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, ஏழையா பணக்காரனா எப்படி இருந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வந்து சமமான உரிமை உண்டு அப்படின்றத வந்து இந்த யுஎன்ஓ வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ஹியூமன் ரைட் உரிமைகள் வழங்குறதுல வந்து யாருக்குமே பாரபட்சம் காமிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த யுஎன்னோட முக்கியத்துவமாக இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 10th டிசம்பர். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10th அன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா மனித உரிமைகள் நாளை வந்து தினமாக வந்து கொண்டாடுறோம். The history of human rights has roots in all the great events of the world and it has sustained the struggle for freedom and equality everywhere. அதாவது மனித உரிமைகளுடைய வரலாற்று வேர்கள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு அளவில் எல்லா மூமெண்ட்லேயுமே வந்து அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அதான் என்னன்னா எல்லாருமே தனக்குன்னு வந்து ஃப்ரீடம், சுதந்திரம் வேணும், ஈக்குவாலிட்டி, எங்களை வந்து சமமாக பாவிக்கணும் அப்படின்றது எல்லா நாட்டிலையுமே ஏற்படக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வாஸ் formed on 24th October 1945 after the Second World War. அதாவது இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த யுனைடெட் நேஷனை வந்து முதல்ல அப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அதான் அக்டோபர் 24th 1945. அதாவது இரண்டாம் உலகப்போரில் பார்த்திங்கன்னா மக்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினாங்க, பெரும் அழிவுகள் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் வரப்போகிற போர்கள் வார் இட் ப்ரப்போஸ்டு டு deal with the consequences of war and to prevent such happening in the future. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்களில் போர்கள் ஏற்படாமல் தவிர்க்கவும், அந்த போர்களில் எப்படி வந்து கையாள்றது, அதில் உள்ள அழிவுகள் இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த யுஎன்ஓ அப்படின்றத ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நம்ம இந்தியா சைனாவுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே உலக அளவில் என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை மூலயமா வந்து தீர்த்துக்குங்க, போர் வேண்டாம், ஏன்னா நம்ம சமாதான வழியில் போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருடைய எய்மாகவும் இருக்குது. போர்கள்னால எல்லாத்துக்குமே பாதிப்புகள் தான். அதனால் இப்போ இந்த யுனைடெட் நேஷன் ஆரம்பித்ததுனால என்ன ஆகுதுன்னா அவங்க நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்போ 2 நாட்டுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை ஏதாவது அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐக்கிய நாட்டு சபையை வந்து நம்ம அணுகலாம். அந்த டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுஎன்ஓ டே வந்து அக்டோபர் 24th அப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஹேஸ் பிளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் த ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் அப்படின்னா உலக மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது மனித உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த யூடிஹெச்ஆர் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியதாக வந்து செயல்படுது. ஓகேவா? இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பெரும் பங்காற்றக்கூடியதாக வந்து செயல்படுது. மனித உரிமைகளை பாதுகாக்க இந்த அமைப்பு வந்து ஒரு அங்கமாக வந்து நமக்கு உதவி செய்யுது.